நினைத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வருது. இப்போ இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பீங்க, அத்துணை பொறுப்புலையும் எத்துணை நல்ல கர்மாக்கள் செஞ்சிருப்பீங்க, அத்துணை நல்ல கர்மாக்களுக்குமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளவு நாள் பட்ட போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லா விஷயத்தையும் நிவர்த்தி பண்ணி வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பா இருக்கு. உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் வருவது அற்புதம், மிக யோகம். குரு 5ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது இப்போ நம்ம இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பேச வந்திருக்கோம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நவ கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த நவ கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா 7 கிரகங்கள் மீதி 2 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்களாக கருதப்படுது. ஸோ இந்த 7 கிரகங்களில் மிக தூய்மையான சுப கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் தான். யாருக்குமே கெடுதல் பண்ணாமல், யார் யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் ஒரு மீள முடியாத ஒரு துயரத்திலேயோ ஒரு துன்பத்திலேயோ இருக்காங்கன்னா குரு பார்வை கிடைச்சா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் குரு பகவானுடைய தாரக மந்திரம். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 4ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடு, மனை, அப்புறம் அம்மா, சுகஸ்தானம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பெஸ்ட்டாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னென்னா 4ஆம் இடம் வீடு. யார் யாருக்கெல்லாம் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும், நம்ம சொந்த வீடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தியா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கோ, அத்தனை அன்பர்களுக்குமே தன்னுடைய சுப பார்வைகள் மூலமாக குரு பகவான் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வீடு, மனை அமையக்கூடிய யோகத்தை கொடுக்கிறார். சந்தோஷமே இல்லைங்க, என்ன பண்ணே தெரியலங்க அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு சுகஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்பது உண்மை. இப்போ இந்த குரு பயிற்சி இந்த 2026 நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் என்ன பதட்டமான சூழ்நிலையெல்லாம் தகத்தெறிஞ்சு என்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். வாங்க போகலாம். மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, ஏறக்குறைய வந்து பாருங்க, கடந்த 3 வருஷமா நான் பெருசா வந்து நல்லா இல்லை. அதுவும் சமீபமா ஒரு வருஷமா எனக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கு, இனம் புரியாத மந்த நிலை இருக்கு, விட்டேத்தியான ஒரு ஃபீலிங் இருக்கு, எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? சனி பகவான் ஜென்ம சரியா அமர்ந்திருக்கார், அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா மீனம் வந்து பாருங்க, வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை சாதிக்கக்கூடியவங்க, சக்சஸ் நோக்கி கொண்டு போகக்கூடியவங்க. ஆனா இந்த காலகட்டம் எப்படி தோணுது அப்படின்னா, அட பொங்கையா எதிர்நீச்சல் போட்டு போட்டு தண்ணி வத்தி போச்சியா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ பொதுவாகவே வந்து பாருங்க, இந்த மீன ராசியில நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னு விட்டுறக்கூடாது. எல்லா விதத்துலயும் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க பல பேருக்கு மென்டாஸாவும் வெல்விஷர்ஸாவும் இருக்கக்கூடியவங்க. இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு மென்டார் தேவைப்படுது. சரி, இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க, அதுக்கும் மேல இந்த மத்தியம வயசு பர்சனாலிட்டிஸ் ஓகே, அவங்க வந்து அவங்கள வந்து சுதாரிச்சுக்கிறாங்க, டேக்கிள் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பக்குவப்பட்ட மனசு, பதப்படுத்தப்பட்ட ஒரு மனசு அப்படின்னா சொல்லலாம். ஆனா ரொம்ப இளம் வயசு பிள்ளைங்க, 3 வருஷமா நீட் எழுதுறேன், 4 வருஷமா எழுதுறேன், எனக்கு வந்து பாருங்க என் கூட படிச்ச பிள்ளையெல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேம்பஸ்ல செலக்ட் ஆயிடுச்சு, சம்பாதிக்க ஆரம்பிக்குது. நான் இன்னும் +2 என்னோட குவாலிஃபிகேஷனு, என்னால முடியல, உங்களாலதான் உன்னாலதான் அப்படின்னு அப்பாவை திட்டுறது, அம்மாவை திட்டுறது, டென்ஷன் ஆகுறது, படிக்காம இன்ஸ்டா ரீல்ஸே பார்த்துட்டு இருக்கிறது, கோவத்துல சாப்பாடை தூக்கி எறியறது, இப்படி பலவிதமான குழப்பங்கள்ல ரொம்ப படிக்கிற குழந்தைகள் இருக்காங்க அப்படின்றது உண்மை. இப்ப இதுல ஒரு பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னாங்க, மீனம் மீண்டும் நான் அப்படின்ற மாதிரி சனி மேல குருனோட உச்ச பார்வை படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட போறாரு. அப்ப நீங்க உங்களோட சுய புத்தியை கொண்டு நிறைய விஷயம் யோசிக்க போறீங்க, பக்காவா வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ண போறீங்க, ப்ராபகேட் பண்ண போறீங்க. இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கு மேல குரு 5ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துல குரு பகவான். இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பீங்க, அத்துணை பொறுப்புலையும் எத்துணை நல்ல கர்மாக்கள் செஞ்சிருப்பீங்க, அத்துணை நல்ல கர்மாக்களுக்குமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லைங்க. நாங்க வந்து பாருங்க 5 முறை IVF பண்ணிட்டோம், 8 முறை ICSI பண்ணிட்டோம், 10 முறை IUI பண்ணிட்டோம், குழந்தை பிராப்தமே இல்லைங்க. இந்த காலகட்டம் இயற்கையான முறையிலே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு உண்டு. அதே மாதிரி பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல்லாம் நிறைய இருக்குங்க. லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், இப்ப ஏண்டாப்பா பண்ணிக்கணும்னு வருத்தப்படுறோம். ஏன்னா கணவன் மனைவி உறவு முறையில பெருசா எங்களுக்கு திருப்தி இல்லை, அதுக்கும் மேல நாங்க வந்து நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏண்டாப்பா பண்ணிக்கணும், அப்பா அம்மா சொன்ன பிள்ளைய பண்ணியிருந்தா, அப்பா அம்மா சொன்ன பையனை பண்ணியிருந்தா சொத்தாவது வந்திருக்குமே,
நிம்மதியாவது வாழ்ந்திருக்கலாமே இப்படி நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் பூர்வீகம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி, உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம், பூர்வீகத்துல இருந்து சொத்து பத்து வீடு வாசல் வரக்கூடிய காலகட்டம். என்னோட சொத்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, கோர்ட்ல இருக்கு, அது ஒரு பஞ்சாயத்துல இருக்கு, நிறைய பேருக்கு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரா வரதுக்கான காலகட்டம். சூப்பருங்க. இப்ப இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தொல்லையே என் பிள்ளை தான் அப்படின்னு நிறைய சொல்ற மீனம் இருக்கீங்க பாத்தீங்களா. நான் ஒண்ணு சொன்னா அது ரெண்டா செய்யுது, நான் ரெண்டு சொன்னா அது எதையுமே செய்ய மாட்டேங்குது. இப்படி என் குழந்தை தாங்க எனக்கு பெரிய சேலஞ்சா இருக்கு. இந்த காலகட்டத்துல நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க தான் சேலஞ்ச். அந்த சேலஞ்சை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஓவர் கம் பண்ணலாம். என் புள்ள வந்து ஒரு நாளைக்கு 5 பஞ்சாயத்து பண்ணுங்க, இப்ப என் புள்ள ஒரு பஞ்சாயத்து தாங்க பண்ணுது. என்னோட குழந்தையோட குணாதிசயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கு. இதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா 5ல குரு வந்து அமரும் போது குழந்தைங்க சார்ந்து இருந்து வந்த பலவிதமான மனக்குழப்பம், மனசஞ்சலம், மனப்பதட்டம், மனப்போராட்டம் அத்தனையும் மாறுங்க. என்டையர்லி மாறாதாங்க. இப்ப இருக்க பிள்ளைங்களை என்டையர்லி வந்து பாத்தீங்கன்னா நார்மல்சி கொண்டு வரது குரு பகவானால கூட முடியல. ஏன்னா குழந்தைங்களுக்கு அடாப்டபிலிட்டி ப்ராப்ளம் அப்படின்றது நிறைய இருக்கு. அப்பா அம்மா கிட்ட எதிர்பார்க்கறது, அப்பா அம்மா கிட்டேயே அவங்களால அடாப்ட் பண்ண முடியல, அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின் போது சமுதாயத்துல அவங்களால பெருசா அட்ஜஸ்ட் பண்ண முடியல. இருந்தாலும் பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த பலவிதமான மனக்குழப்பம், மனசஞ்சலம் சாலிடா மாறுங்க. ஆக 5 குரு என்ன பண்ணுவாரு, நிறைய நல்லது செய்வாரு, உங்களோட மனசை பதப்படுத்துவாரு, நீங்களே குழந்தைங்களுக்கு விட்டு கொடுப்பீங்க. அதே மாதிரி தொழில் சார்ந்த முன்னேற்றம், இப்படி நிறைய நன்மைகள் இருக்குங்க. சேனலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நிறைய நல்லது காத்திருக்கு. மீனராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லும்போது 12 ராசி சொல்லுவோம். நீங்கள் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால தான் ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப நிதானம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்மளை தேடி வரட்டும், நம்ம பொறுமையாக இருப்போம், அவசரப்படக்கூடாது அப்படிங்கிற இயல்பான குணம் இருக்கும். இன்னொரு விஷயம், இப்போ 5ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார், நம்மளுடைய ராசியின் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போயிருக்கார். இதனால் நமக்கு என்ன நன்மை நடக்க போகுது? ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக குரு பகவான் அவர் வீட்டுக்கு நகர்ந்து தான் போய்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த 5ஆம் இடத்துக்கு போனே நமக்கு என்ன அற்புதத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஒரு 2022 இந்த 2026 இப்போ நடக்கிற வரையும் நம்ம மீனராசிக்காரங்க, நான் உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா உண்மையாக ஒரு 20% பேர் சொல்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஆனால் 80-90% பேர் நான் வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனையும் சந்திச்சிட்டேங்க. ராகு எப்போ உங்கள் ராசிக்குள்ளே அப்படியே காலை தூக்கி வச்சாரோ அப்போ இருந்து ஏமாற்றம், ஏகப்பட்ட விரயங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். அடுத்து நம்மளுடைய நம்ம தலைவர் சனி பகவான் ராசிக்குள்ளே பதட்டமான சூழ்நிலைங்க. அப்படி நினச்ச மாதிரி முடித்த நீங்கள் இப்போ நினைக்கிறதையும் மறந்துட்டீங்க. நீங்களே இருக்கீங்களா இல்லையான்னு அப்பப்போ உங்களை கிள்ளி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் கிரகங்கள் உங்களை ஆளுமைப்படுத்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட கடந்த கால நிகழ்வுகள் சொல்ல முடியாத அளவுக்கு நிறையா இருந்துச்சு. சொல்லிக்கிட்டே இருந்தால் நிறையா சொல்லலாம். காரணம், நீங்கள் அவ்வளோ அனுபவப்பட்டுட்டீங்க. ஆனால் இப்போ இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பெரிய விஷயமா என்ன செய்ய போகிறாருன்னா, உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அர்த்தத்தை தரப்போகிறார். இவ்வளவு நாள் பட்ட போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லா விஷயத்தையும் நிவர்த்தி பண்ணி மீனராசிக்காரங்க மீளா துயரத்தில் இருந்தாலும் மீண்டெடுத்து கழுவுற மீனில் நழுவுற மீனாக போகக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் பெரிய மாற்றம் உண்டு. வேலையில் கடின உழைப்பும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, அதுவும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிறீங்க. இந்த வேலையில் எப்படியாவது ஒரு பதவி உயர்வு கொடுத்துருவாங்க, எப்படியாவது ஒரு இன்க்ரிமெண்ட் கிடச்சிருன்னு எதிர்பார்த்தீங்க, வேலையே பார்க்காதன்னு கொடுத்துட்டு உங்களை ஏமாற்றம் பண்ணாங்க. அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு பதவி உயர்வு, ஒரு இடமாற்றத்துக்குரிய வாய்ப்பு, ஒரு முன்னேற்றத்துக்குரிய வாய்ப்பை குரு பகவான் உறுதியாக கொடுக்கார். அதே போல் மீனராசிக்காரங்க பொதுவாகவே ஒரே ஒரு விஷயந்தாங்க, இந்த காசு விஷயத்துலேயும் நகை விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறது இறைவன் உங்களுக்கு கொடுப்பான், உங்களுக்கு நகையை கொடுப்பான், பொருளாதாரத்தை கொடுப்பான். ஆனால் அதை கரெக்டாக கைப்பற்றி கொள்ளக்கூடிய ஆளுமை திறமை உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் யாருக்கெல்லாம் நகையை கொடுத்து ஏமாந்தீங்க சொல்லுங்கள்? நகையை கொடுத்து ஏமாந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டாக நீங்கள் தான். ஏன்னா நகையை கொடுப்பீங்க, கஷ்டப்படுறாங்களும் உதவி செய்வீங்க, அந்த நகை திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப 80% கிடையாது. அப்படி தான் நிறைய மீனராசிக்காரங்க தாலி செயினை கழட்டி கொடுத்தேன், கையில் உள்ள மோதிரத்தை கொடுத்தேன், செயினை கழட்டி கொடுத்தேன்னு சொல்லி நிறைய விஷயத்தை இழந்துட்டீங்க. இனிமேலாவது உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையோ நகை சார்ந்த விஷயங்களையோ கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் இன்பமாக வாழக்கூடிய சூழ்நிலையை உங்களுடைய ராசியின் அதிபதியே கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. மீனராசிக்காரர்கள் பொதுவாக மென்மையான மனம் படைத்தவர்கள்.
என்ன காரணம்னா குரு பகவான் தான் ராசிநாதன். இயற்கையான சுவரே ராசிநாதனாக இருக்கிறதுனால உங்களுடைய சாஃப்ட் நேச்சரை பல பேர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டுறாங்க. ஒரு வீட்டில் மனைவிக்கு சொல்ல கேட்குறதா இல்லை அம்மாவுடைய சொல்ல கேட்பதா அப்படிங்கிறது குழப்ப நிலையிலேயே பல நேரம் வாழ்க்கை மீனராசிக்காரங்களுக்கு போயிடுது. என்ன பிரச்சனை நடந்தாலும் கடவுளே 2 பேரையும் என்னால் சமாளிக்க முடியல, 2 பேரையும் சமாதானப்படுத்த முடியல, நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி சாமியை கும்பிட்றவங்களா தான் மீனராசிக்காரங்க இருப்பாங்க. இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் வருவது அற்புதம், மிக யோகம். அது என்ன காரணம்னா ராசிநாதனுக்கு குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது. நீங்கள் எவ்வளவு தெய்வங்களை வழிபட்டீர்களோ, என் வாழ்க்கையில் கடந்த காலகட்டத்தில் வேலையில் பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைகளால் மனசு கஷ்டம் இருக்குது, சொத்து சுக பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் என்ன நினச்சிருந்தாலும் அத்தனை துன்பங்களையும் தீர்ப்பதற்கு உங்கள் குலதெய்வம் அனுக்கிரகம் பண்ண போகிறார். ஆகவே குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் அவசியம் பண்ணுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பல மீனராசிக்காரர்களுக்கு வரும். மகப்பேறு மருத்துவம், குழந்தை நல மருத்துவம், கேன்சர் தொடர்பான மருத்துவங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மிகப்பெரிய புகழையும் யோகத்தையும் நீங்கள் பெற போறீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பலருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இயற்கையான முறையிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். செய்தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும். நல்ல முறையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, நாணயமாக பண்ணுவீங்க. ரொம்ப நாணயமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காங்க ஐயா அப்படின்னு எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வேலையில் இருந்த தடைகள் விலகும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், இன்னும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. நினைத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வருது இப்போ. அதே போல ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், அடுக்குமாடி குடியிருப்புற வீடு வாங்குற யோகம். இல்லை நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்பீங்க, அந்த அப்பார்ட்மெண்ட் சின்ன அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது, இடிச்சிட்டு பெருசாக கட்டினா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பீங்க. 10 பேர் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் 2 பேர் சம்மதிச்சிருக்க மாட்டாங்க, எப்படியா வீடை கட்டுறதுன்னு நினைக்கும் போது இப்போ தடை நீங்க அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வந்துடும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரும். கணவன் மனைவி கடையில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும். யாரை வழிபட்டால் எங்களுக்கு நிறைந்த நன்மைகள் வரும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் காவல் தெய்வம் கருப்பசாமி வழிபாடு. கருப்பசாமி வழிபாடு நின்று பலன் தரும் அற்புத தெய்வம் கருப்பசாமி. அந்த கருப்பசாமி, கருப்பண்ணசாமி போன்ற தெய்வங்களை நீங்கள் மதிய நேரத்தில் வழிபாடு செய்கிற போது அற்புதமான பலன் உங்கள் வாழ்க்கையிலே தேடி வரும். நண்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.